குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் 6வது சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் 6th சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸைஸ் 6.1ல் 10th சம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு ரேண்டம் கன்யூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது கன்யூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறதுல கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரேஞ்சு இது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். பாருங்கள், ரேஞ்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 0 to 1, அடுத்து 1 to 2, அடுத்து 2 to 4, அடுத்து 4 விட சரிங்களா பெருசு அப்படின்னு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 விட பெருசு அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கிறதுனால எஸ், அப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ நம்ம எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், ஆமாம், கண்டினியூஸ் தான், ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஸோ கிவ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா கொடுத்துருக்கிற கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற ஜீரோங்களா, ஜீரோவை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 0 தான். ஓகேங்களா? இது லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்சு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1ங்களா, எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1. அப்போ எதுனா இருங்க 1/2. ஓகேங்களா? இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 1, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அடுத்து பார்த்தீங்களா 1/2, இது கான்ஸ்டன்ட்டுங்களா. அப்போ கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்குங்க, 0 தாங்களா. இதோட லிமிட் பார்த்தீங்க 1 to 2ங்களா. அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 2. அடுத்து x/4, எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1ங்களா. அப்போ 1/4. இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 4, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 4. அடுத்து 1 டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 0. ஓகேங்களா? இது ஃபார் லிமிட் பார்த்தீங்களா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஏவுடைய ஆன்சர். கன்யூஸ் ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் வந்து கன்யூஸாக இருக்கிறதுனால எஸ் கன்யூஸ் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? அடுத்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். ஓகே, அடுத்து பி. அப்போ பாருங்கள், பி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பர்சன் சரிங்களா வில் ஹாவ் டு வெயிட், ஃபஸ்ட்டு கொஷின் மோர் தென் 3 minutes அப்படின்னு கொடுத்துருக்கான். மோர் தென் 3 minutes அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் 3. ஓகேங்களா? 3 விட பெருசு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நம்ம 3 விட பெருசு அப்படின்னா 2 to 4 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 தான். இதுதான் கொடுத்துறோம், 2 to 4 தான். சரிங்களா? 2 to 4 தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட் 3 to 3 விட பெருசு அப்படின்னா 3 to 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். 3 to 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? 3 விட பெருசு, 3லேருந்து 4. இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதான் கரெக்டாக எழுதணும். 3 to 4 இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 4. அப்போ 3 to 4 இங்கே தான் இருக்குது. அப்போ இதோடைய இது பார்த்தீங்க அப்படின்னா 1/4ங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் 1/4ங்களா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ 3 to 4 எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னங்க 1/4. இப்படி சொன்னேன், 1/4 இன்ட்டு டிஎக்ஸ். 1/4 கான்ஸ்டன்ட்டுங்களா, கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாங்களா. இப்போ இது பாருங்கள், டிஎக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸுங்களா, லிமிட் என்னதுங்க 3 to 4ங்களா. இப்போ பாருங்கள் 1/4 அப்படியே வச்சுக்கிங்க. அப்பர் லிமிட்டு யூஸ் பண்ணுங்கள், 4ங்களா, மைனஸு லோயர் லிமிட்னா 3ங்களா, 4ல் 3 போச்சுன்னா 1ங்களா. அப்போ ஆன்சர் என்னங்க 1/4. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1/4 லெஸ் தென் சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, மோர் தென் 3 minutes அப்படின்னு கேட்டிருக்கான். 3 விட பெருசு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னங்க 1/4 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன். இது ஃபஸ்ட்டு, பியில் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்கான் பாருங்கள், லெஸ் தென் 3 minutes,
லெஸ் தென் 3 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ லெஸ் தென் 3 மினிட்ஸ் அப்படின்னா என்ன வருங்க, பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 3. ஓகேங்களா, லெஸ் தென் 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, லெஸ் தென் 3 வரைக்கும். அப்போ 0 to 3ங்க. ஓகேங்களா, லெஸ் தென்னா 3, 3 விட சின்னது அப்படின்னா 0 to 3ங்க. 3 f of x into dx. ஓகேங்களா, இந்த 0 to 3 எதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேஞ்சில் பாருங்கள், 0ங்களா. ஓகே, 0 to 1 தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. 1 to 2, அடுத்து என்னங்க 2 to 4 வரைக்கும் கொடுத்துருக்கான். அப்போ 2 to 3 நமக்கு என்ன வருங்க, 0 to 3. ஓகேங்களா, 0 to 3 இதை நான் இப்போ பிரித்து எழுதிக்கிறேன் பாருங்கள். 0 to 1 வரைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்னது 0 to 1, 0 to 1. சரிங்களா, 0 to 1 f of x into dx ப்ளஸ் 1 to 2ங்களா ரேஞ்சு. அடுத்து பாருங்கள் 1 to 2ங்களா. அப்போ 1 to 2 f of x into dx ப்ளஸ் அடுத்து பாருங்கள் இது 2 to 4ங்களா. 2 to 4ஆ, நம்ம 2 to 3 வரைக்கும் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2 to 3 f of x into dx. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0 to 1ங்களா. 0 to 1, 0 to 1க்கு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கணுங்க. 0 to 1க்கு ஃபங்க்ஷன் 1/2. அப்போ இதுக்கு என்ன எழுதிக்கலாங்க, 1/2 into dx ப்ளஸ் 1 to 2 f of x. 1 to 2க்கு பாருங்கள், 1 to 2க்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க என்னது 0ங்களா. அப்போ 0ன்னு போட்டுங்களா, இது 0 dx ப்ளஸ் 2 to 3. ஓகேங்களா, 2 to 4. ஓகேங்களா, இதுங்க 2 to 4ங்களா. அதுக்கு என்னங்க 1/4ங்களா. ஃபங்க்ஷன் வந்து 1/4ங்களா. அப்போ இங்கே என்ன எழுதிக்கிறேன், 1/4 into dx. இது இன்டகரல் பண்ண போகிறேங்க. இது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேங்க. dx இன்டகரல் பண்ணால் எக்ஸுங்களா. அப்போ எக்ஸு 0 to 1, இது ஃபுல்லாக 0ன்னு ஆயிடுச்சுங்க. ப்ளஸ்ஸு 1/4 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேங்க. dx இன்டகரல் பண்ணால் எக்ஸு, இது 2 to 3ங்க. ஓகேங்களா, இப்போ 1/2 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1ங்களா, 1 அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் வந்து 0ங்களா. மைனஸ் போட்டு 0 போட்டேன். ப்ளஸ்ஸு 1/4ங்களா, இது அப்பர் லிமிட் 3 மைனஸ் 2. ஓகேங்களா, இப்போ என்ன இருங்க 1 மைனஸ் 0 1ங்களா, இது 1/2 ப்ளஸ்ஸு 3ல் 2 போச்சுன்னா 1ங்களா, இது 1/4. ஓகேங்களா, எல்சிஎம் எடுத்துக்கலாங்களா. பாருங்கள், இது 2 2s மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா. அப்போ என்ன எழுதிக்கலாம், 4 காமன் எடுத்துக்கலாங்களா. அப்போ 1 2s 2 ப்ளஸ்ஸு 1, அப்போ 3/4. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 3/4 அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, செகண்ட் ஒன் என்னது லெஸ் தென் 3 மினிட்ஸ். அடுத்து பாருங்கள், பிட்வீன் 1 to 3 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிட்வீன் 1 to 3 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் பாருங்கள் தேர்டு ஒன்று பார்த்தீங்களா, பிட்வீன் 1 to 3 அப்படின்னு கொடுத்துருங்களா. பி ஆஃப் 1 less than or equal to x less than or equal to 3. சரிங்களா, அப்போ 1லேருந்து 3 வரையிலும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இதே மாதிரி தான் 1 to 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ 1 to 3னா நம்ம லிமிட் பிரிச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்கோம். சரிங்களா, 1 to 3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் 0 to 1, அடுத்து 1 to 2, அடுத்து 2 to 4ங்களா. அப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோங்க, 1 to 2. சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 to 2 f of x dx ப்ளஸ்ஸு இன்டகரல் ஆஃப் 2 to 3 f of x into dx. ஏன்னா 1லேருந்து 3 வரையிலும் கேட்டிருக்கான். அப்போ 1 வரையிலும் 3 வரைக்கும் தான் கேட்டிருக்கான். அப்போ 1 to 2 2 to 3, ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்காது. ஏன்னா 0 to வந்து நம்ம கேட்குறது 1லேருந்து தான், பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ 1 to 2 f of x, இங்கே பாருங்கள் 1 to 2 அதில் கொடுத்துருக்குல கொஷினில் 1 to 2 அப்படிங்கிறது என்னங்க 0ங்களா. அப்போ நான் என்ன போட்டுக்கிறேன், f of xங்கிறதுல 0 into dx ப்ளஸ்ஸு 2 to 3ங்களா. அப்போ 2 to 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3க்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 to 4ங்களா. அப்போ 2 to 3 இதுக்குள்ளே தான் இருக்குங்களா. அப்போ 1/4ங்களா. f of xங்கிறது என்னங்க 1/4ங்களா. 1/4 into dx, இது நமக்கு 0ன்னு ஆயிடுச்சுங்க. இது 0ன்னு ஆயிடுச்சு. ப்ளஸ்ஸு 1/4 வெளியில் எடுத்துக்கிட்டேங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேன். dx இன்டகரல் பண்ணால் எக்ஸு, இது லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3. அப்போ 1/4 அப்பர் லிமிட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அப்பர் லிமிட்னா 3ங்களா, 3 மைனஸ் போட்டு லோயர் லிமிட் வந்து 2ங்களா. அப்போ என்ன வருங்க, 3ல் 2 போச்சுன்னா 1ங்களா. அப்போ 1/4. அப்போ இதுக்கு பிட்வீன் என்னங்க
1 to 3 மினிட்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா?